வாஸ்து சாஸ்திரத்தின்படி திருமாலுக்கான கோயில் அமைப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனெனில் இது ஒவ்வொரு பக்தருக்கும் ஆன்மீக மற்றும் சக்தி வழங்கும் இடமாகும். திருமால் கோயில் எந்தவிதமான அமைப்பிலும் தெய்வீக சக்தியை கொடுக்கலாம் என்றாலும் வாஸ்து முறைப்படி கோயில் அமைக்கும் போது குறிப்பிட்ட சில முக்கிய கட்டமைப்பு வழிமுறைகளை பின்பற்றுவது மிகவும் நல்லது. இவை கோயிலின் சக்தி ஆற்றலை அதிகரித்து அதற்கு வந்த பக்தர்களுக்கு ஆன்மீக உணர்வையும் சாந்தியையும் சக்தியையும் வழங்கும். கோயில் அமைப்பதற்கான வாஸ்து சாஸ்திர கொள்கைகள். இடம் தேர்வு. கோயில் அமைப்பதற்கு சரியான இடத்தை தேர்வு செய்வது மிகவும் முக்கியம். இதற்காக நன்னீரின் அருகாமையில் உள்ள இடம் மிகவும் ஏற்றதாக கருதப்படுகிறது. இயற்கையாக கிடைக்கும் பூமியோ சரியான நிலத்தோ சிறந்த தேர்வாகும். கிழக்கு நோக்கி கோயிலை அமைப்பது நல்லது. ஏனெனில் கிழக்கு திசை நல்ல சக்தியை பிரதிபலிக்கக்கூடிய திசையாக கருதப்படுகிறது. அதிகாலை பொழுதின் உதய சூரியனால் வரும் ஒளி கோயிலுக்குள் புகுந்து தெய்வத்தின் பிரகாசத்தை அதிகரிக்கும். கோயிலின் பிரதான நுழைவாயில். கோயிலின் நுழைவாயில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். வாஸ்து சாஸ்திரத்தில் கிழக்கு வடக்கு திசைகள் தேவ திசைகள் என கூறப்படுகிறது. இந்த திசைகள் உயர்திரு சக்தியை கவர்ந்து அதே சக்தியை கோயிலின் உள்ளே பரப்பும். கிழக்கு திசை உதய சூரியனை பிரதிநிதித்துவம் செய்கிறது. அதனால் இந்த திசையில் இருக்கக்கூடிய நுழைவாயில் பக்தர்களுக்கு தெய்வீக தாக்கத்தை வழங்கும். கருவறை அமைப்பு. கருவறை என்பது கோயிலின் மையத்திலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது. இது எப்போதும் இருண்டதாகவும் அமைதியானதாகவும் இருக்க வேண்டும். திருமாலின் படிமம் கருவறையில் கிழக்கு நோக்கி வைக்கப்படுவது நல்லது. வாஸ்து விதிப்படி தெய்வ படிமம் ஒரு உயர்ந்த நிலையில் வைக்கப்பட வேண்டும். அது ஒரு பொடி மேடை, பெடஸ்டில் அல்லது பீடம் மீது இருக்க வேண்டும். இது சக்தி பாய்ச்சலை மேம்படுத்துகிறது. விமானம். கோயிலின் மேல் அமைக்கப்படும் விமானம் கோபுரம் முக்கியம். திருமாலின் கோயிலுக்கு விமானம் உயரமாகவும் நுழைவாயில் குறைவான உயரத்தில் இருக்க வேண்டும். கோபுரத்தின் உயரம் சரியான அளவில் இருக்க வேண்டும். இது பூமியில் உள்ள தெய்வீக சக்தியை வானத்திற்கு தொடர்பு கொள்ளச் செய்கிறது. கோபுரத்தின் வடிவம் மற்றும் உயரம் கோயிலின் சக்தியை அதிகரிக்க வைக்கும் வகையில் அமைக்க வேண்டும். பிரதிஷ்டை. பிரதிஷ்டை செய்வதற்கு முன் வாஸ்து சாஸ்திரப்படி பூஜைகள் செய்யப்பட வேண்டும். பிரதிஷ்டைக்கு சரியான நாளும் நேரமும் தேர்வு செய்யப்பட வேண்டும். இது நிச்சயமாக ஜோதிடம் அல்லது ஆகம சாஸ்திரத்தின் அடிப்படையில் செய்யப்படும். திருமாலின் திருவுருவம் கருவறையில் பூஜிக்கப்படும். கோயில் பகுதிக்குள் முழுமையான பிரகாசத்தை கொண்டு வரும். பிரதான மண்டபம். கோயிலில் நுழைந்தவுடன் பிரதான மண்டபம் அமைக்கப்பட வேண்டும். இது பக்தர்கள் வழிபாட்டிற்காக சேகரிக்கவும் சாமி தரிசனம் செய்யவும் பயன்படும். மண்டபம் பரந்த மற்றும் குதூகலமான நிலப்பரப்புடன் அமைக்கப்பட வேண்டும். இது பக்தர்கள் தியானம் மற்றும் பிரார்த்தனை செய்ய வசதியாக இருக்கும். மண்டபம் வடிவமைக்கும் போது அதன் பரப்பளவும் தெய்வீக கம்பீரத்தையும் கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும். அர்ச்சகர்கள் மற்றும் பூஜை. கோயிலின் அர்ச்சகர்கள் தினசரி பூஜைகள் செய்வதற்கு வாஸ்து சாஸ்திரப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தில் இருக்க வேண்டும். எப்போதும் கிழக்கு நோக்கிய நிலையில்தான் அர்ச்சகர் பூஜை செய்ய வேண்டும். இது சரியான சக்தியை கவர்வதற்கு உதவும். பூஜை நேரங்களில் நல்ல ஒளி ஏற்பாடுகள் முக்கியம். இது ஒரு புனிதமான சூழலை ஏற்படுத்தும். கோயிலின் சுற்றுப்புறம். கோயில் அமைக்கப்படும் இடம் பசுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். சரியான சுத்தமான சூழலுடன் கோயிலின் சுற்றுப்புறம் அமைக்கப்பட வேண்டும். இது தீய சக்திகளை அகற்றுவதற்கும் தெய்வீக சக்தியை வரவேற்கும் சூழலை உருவாக்கும். கோயிலின் சுற்றுப்பகுதியில் மாடுகள், தூண்கள் மற்றும் ஆழிகள், தாமரை குட்டைகள் போன்றவை அமைக்கப்படும். இது ஒரு புனிதமான சூழல் ஏற்படுத்தும். யாகசாலை. கோயிலில் யாகசாலை உருவாக்கப்படும் போது அது தெற்கு அல்லது தென்கிழக்கு மூலையில் இருக்க வேண்டும். யாகங்கள் இந்த இடத்தில் நிகழும் போது கோயிலின் சக்தி நிலை மேம்படும். யாகசாலை வலுப்படுத்தப்பட்டு வினோதகத்தாங்கும் தெய்வீக ஆற்றலை கொணர்வதை மேலும் பலமாக்கும். கோயிலின் வாஸ்து விதிகளின் முக்கியத்துவம். கோயிலை வாஸ்து சாஸ்திரத்திற்கு ஏற்ப அமைப்பது அதில் கவரப்படும் சக்தியை அதிகரிக்க உதவும். கோயிலுக்கு வருபவர்கள் ஆன்மீக சாந்தியை உணர்ந்து தெய்வீகத்தை பூரணமாக அனுபவிக்க முடியும். வாஸ்து விதிகள் பற்றிய பரிந்துரைகள் பிராமணர்களின் அனுபவத்தை, ஆகம சாஸ்திரத்தின் விதிகளை மற்றும் கிராமிய பழமொழிகளை சேர்ந்தவை. திருமால் கோயில் அமைப்பில் வாஸ்து குறைபாடுகள் மற்றும் அவற்றின் தீர்வு. வாஸ்து சாஸ்திர விதிகள் மனிதர்களின் வாழ்க்கையில் பல்வேறு ஆங்கங்கள் மற்றும் சக்திகளின் தாக்கம் குறித்து பரிந்துரைக்கின்றன. கோயில் அமைப்பில் சில வழிமுறைகள் தவிர்க்கப்படும் போது சில பாதிப்புகள் ஏற்படலாம். பிரதான நுழைவாயில் சரியாக இல்லாததால் ஏற்பட்ட பாதிப்புகள்.
கோயிலின் நுழைவாயில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இல்லாமல் அமைக்கப்பட்டால் சக்தி பாய்ச்சி குறையும். இதற்காக நுழைவாயிலில் தோரண அமைப்பது அல்லது குடிலம் வைப்பது சரியான தீர்வாக இருக்கும். கருவறையின் அகலத்தில் குறைபாடு. கருவறையின் அகலமும் உயரமும் சரியான அளவில் இல்லாவிட்டால் அதில் இருக்கும் தெய்வத்தின் சக்தி குறைந்துவிடும். இதற்கு உள்ளே தெய்வத்தின் வலுப்பாட்டினை அதிகரிக்க பீடஸ்தபனம் செய்வது பரிந்துரை செய்யப்படும். அலங்கார கோபுரத்தில் குறைபாடு. கோபுரம் மிகவும் தாழ்ந்தது அல்லது சரியான வடிவத்தில் இல்லாவிட்டால் அதற்கான தீர்வாக சில தெய்வ மூர்த்திகளை கோபுரத்தின் அடிப்பகுதியில் பிரதிஷ்டை செய்தல் பரிந்துரைக்கப்படுகிறது. திருமால் கோயிலின் வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆன்மீக அனுபவம். திருமாலின் கோயில்கள் வாஸ்து விதிப்படி அமைக்கப்பட்டால் தெய்வீக தட்டச்சல் மிகவும் அதிகமாகும். கோயிலின் அமைப்பு அந்த மன்னிப்புத்தன்மையை அதிகரிக்கும் வகையில் அமைக்கப்பட்டால் வழிபாட்டு அனுபவம் உயர்கிறது. திருமால் கோயில் வாஸ்து குறிப்புகள் மற்றும் பாரம்பரியத்துடன் உட்பட அதிக தெய்வீக சக்தி ஏற்படுத்தும்.